நம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 தூண்களால் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். இந்த 5 பில்லர்களால் தான் இஸ்லாம் என்பது நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு அமல்களும் நமக்கு மிக முக்கியமானவை. கலிமா சொல்வதினால் நமது கல்பு சுத்தமாகி நாம் இஸ்லாமிய மார்க்கத்துள் நுழைந்து விடுகிறோம். அதே போன்று தொழுகை என்று வந்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சொல்வான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீ தொழுகிறாய் என்று சொன்னால் உன்னை மானக்கேடான விஷயங்களை விட்டும் தவறான செயல்களை விட்டு உன்னை பாதுகாத்து அந்த தொழுகை பாதுகாக்கும். ஐவேளை நீ தொழுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய நாவிலும் அந்த தவறுகள் இருக்காது, உன்னுடைய உடலாலும் தவறுகள் பாவங்கள் என்பது இருக்காது. இது குர்ஆன் தருகின்ற ஒரு சுப செய்தி. தொழுகையாளிக்கு இது ஒரு சுப செய்தி. அதே போன்று நீங்கள் ஒரு நோன்பாளியாக இருக்கிறீர்கள் சொன்னால் அல்லாஹ் உங்களிடத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அதே போன்று ஜக்காத் எப்பொழுது நீங்கள் கொடுக்கிறீர்களோ, ஜக்காத் கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி தூய்மையானீர்களோ அதே போன்று உங்களுடைய வியாபார பொருட்களும் உங்களுடைய சம்பாத்தியமும் ஹலாலானதாக அது தூய்மை பெற்றதாக ஜக்காத்தின் மூலமாக ஆகிவிடுகிறது. இறுதியான ஒரு கடமை ஹஜ். அந்த ஹஜ் எதற்காக என்று கேட்டால் ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்காக என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத். பைத்துல்லாவை நாடி நீங்கள் செல்கிறீர்களே, இது யாருக்காக தெரியுமா? அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான். இதில் இது தூய்மை அது தூய்மை, உங்கள் மனசு தூய்மையாகும் அது ஆகும் எதுவுமே கிடையாது. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடமை. எனவேதான் குர்ஆன் சொல்லும், அத்திம்முல் உம்ரத வல் ஹஜ்ஜ லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள்? உம்ராவையும் ஹஜ்ஜையும் பரிபூர்ணப்படுத்துங்கள். அப்போ இந்த ஹஜ் என்ற கடமை என்பது யாருக்குரியது? அல்லாஹ் ஒருவனுக்காகவே செய்ய வேண்டிய கடமை.